தலைமை நீதிபதி துன் தங்கு மைமூன் துவான்மாட் பதவிக்காலத்தை நீடிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறினார். நாட்டின் முதலாவது பெண் தலைமை நீதிபதி என்ற வரலாற்றை பதிவு செய்திருக்கும் தங்கு மைமூன் வரும் ஜூன் 30ஆம் தேதி பணி ஓய்வு பெறவிருக்கிறார். 66 வயதில் கட்டாய பணி ஓய்வு என்ற நிலையில் அவர் இருக்கிறார். இந்நிலையில் அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா என்று பிரதமரிடம் கேட்கப்பட்ட போது அரசாங்கம் அதனை பரிசீலித்து வருகிறது என்றார். இங்கு கோலாலம்பூர் ஹில்டன் ஹோட்டலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அறிமுகமாகி இருக்கும் 2025 மொழி பரிசு திட்டத்தை அறிவித்த பின்னர் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதே சமயம் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் தான்ஸ்ரீ அபாங் இஸ்காண்டார் அபாங் அஷிம், பெடரல் நீதிமன்ற நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் ஆகியோரும் தங்களது பதவி நீட்டிப்புக்காக காத்திருக்கின்றனர் என்று தங்கு மைமூன் செவ்வாய்க்கிழமை கூறியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.